அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். இன்று உலகில் மக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது பிரதானமான நோயாக சிறுநீரக பாதிப்பு. இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கு நீரிழிவு நோய் பிரதான காரணமாக இருக்கின்றது. இந்த சிறுநீரக நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதலாவது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை வைத்தியரின் ஆலோசனையை முழுமையாக பின்பற்றுதல். வைத்தியர்கள் ஆலோசனையை பின்பற்றுதல். இரண்டாவது, ஓய்வு நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துதல். ஆரோக்கியமான முறையில் சிறந்த தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி, தியானங்கள் போன்ற செயற்பாடுகளை தன்னுடைய நேரங்களை பயன்படுத்தி மன அமைதி ஏற்படக்கூடியதாக பயன்படுத்துதல். மூன்றாவதாக, இனிப்பு மற்றும் உப்பு கலந்த உணவுகளை தவிர்த்து. இன்று ஃபாஸ்ட்ஃபுட் வகையில் இந்த உணவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த உணவுகளை தவிர்த்து கொள்வதன் மூலமாக நாம் சிறுநீரக பாதிப்பிலிருந்து மீண்டு கொள்ள இயலும். இன்று அதிகமான பார்ட்டி மற்றும் விருந்து பிரசாரங்களில் இந்த இனிப்பு மற்றும் உப்பு கலந்த உணவுகள் அதிகமாக பகிரப்படுகின்றது. அதேபோல் நான்காவது அம்சம், போதிய அளவு நீரை அருந்துதல். வளர்ந்த ஒரு மனிதர் 6 லிட்டர் நீர் அருந்த வேண்டிய நிலையில் குறைந்தபட்சம் 3.5 லிட்டர் நீரையாவது அருந்தி தனது உடல் ஆரோக்கியத்தை பேணும்போது இந்த சிறுநீரக மற்றும் நீரிழிவு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதோடு உலகில் ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தலான நோயை இயன்றளவு குறைத்து கொள்ள முடியும். இவற்றுக்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து எம்மையும் சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம். நன்றி.